இதுக்கப்புறம் அனுபவம் கிடைச்சாதான் அதோடைய உண்மை என்னன்னு புரியும். விஜய் மண்டம் வந்தால் ஊச்சிடுவாங்க, ஒழிக்க மாட்டாரு. அவர் என்ன தெரியும் அரசியலை பற்றி, நடிக்க தெரியும். டிஎம்கே தான் வருவாங்க கண்டிப்பாக. உதயசூரியனுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ 100% மேலே வாய்ப்பு இருக்குது. நான் எனக்கு பிகில் ஊதுனா குழந்தைங்க தான் பிகில் ஊதும். அதுதான் கூப்பன் வந்து கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் வரலைங்க சார், ஆனால் வந்துடும் கண்டிப்பாக. அவங்க அறிவிச்சது எல்லாமே குழந்தை அரசியல் அரசியல் இதுன்னா தெரியாது. குழந்தை அது நாங்கள் டிஎம்கேக்கெல்லாம் போட மாட்டோம், டிவிகே தான் போடுவோம். நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஆ தனபாலன், அம்பத்தூர் தொகுதி மக்கள் நீதி மையம் மாவட்ட செயலாளர். நம்ம தொகுதி வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. கண்டிப்பாக உதயசூரியன் சின்னத்தில் மக்கள் ஓட்டு போடுவாங்க. பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி நிச்சயம். கமல் சார் வந்து எல்லோரும் நேர்மையாக இருக்க சொன்னார். உதயசூரியன் சின்னத்துக்கு மறவாமல் ஓட்டு போடணும்னு சொன்னார். இளமை சமுதாயத்தை வந்து ஊக்குவிக்கணும், நமது வேட்பாளரை வந்து இளமையானவர், அவருக்கு வந்து கண்டிப்பாக ஓட்டு போட்டு ஊக்குவிக்கணும் அப்படின்ட்டு எல்லாரையும் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டார். ஸோ உதயசூரியன் சின்னத்துக்கு எல்லோரும் கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமையும். திராவிட மாடல் 2.0 கண்டிப்பாக அமையும். கார்த்திக் மோகன் நிற்கிறாரு. வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்குது. இன்றைக்கி வந்த கூட்டத்தை பார்த்தாவே நமக்கு தெரியும். எல்லாம் சூப்பராக இருக்குது. எல்லா கொடி எல்லா கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து ஒரு பெரிய திருவிழா மாதிரி பண்ணிட்டாங்க. அருமையாக இருந்தது. அதில் எங்கள் நேர்மையின் கொம்பன் இருக்காருல்ல நம்மவர். இந்த தொகுதியை பார்க்கும்போதே தெரியுது இன்னும் என்ன செய்யணுன்னா. எல்லாமே பார்க் இருக்குது, நல்ல நீர்நிலைகள்லாம் இருக்குது, ப்ளஸ் வந்து மக்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. பட் நம்ம இன்னும் ஸ்டடி பண்ணி வேறு என்னென்னலாம் தேவைப்படுன்றதை இன்னும் நல்லா இன்டெப்த்தாக பார்த்து பண்ணணும். பட் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நல்லா இருக்குது. இந்த ரோடு கூட பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. தண்ணி வசதி எல்லாமே நல்லா இருக்குது. டிவிக்கெல்லாம் ஓட்டை பிரிக்க முடியாதுங்க. டிவிக்கே வந்து அது இப்போ ஆரம்பித்த கட்சி. விஜய் ஒன்றா ஸ்டாராக இருக்கலாம், புரியுதுங்களா? அதை நம்பிலாம் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, புரியுதுங்களா? ஸோ திமுகன்றது வந்து பவழ விழாக்கன்ற கட்சி, புரியுதுங்களா? அது கூடலாம் ஓட்டெல்லாம் பிரிக்கலாம் முடியாது, புரியுதுங்களா? சின்ன பசங்க ஓட்டு இல்லாத பசங்க ஒன்றா போய் சப்போர்ட் பண்ணுறதுக்கு போவாங்க. பட் ஓட்டுன்னு பார்த்திங்கன்னா அது திமுகவுக்கு மட்டும்தான் உரிமை தவிர டிவிக்கே பிரிக்க வாய்ப்பே கிடையாது. பெரிய கட்சி அது வந்து அது என்ன சொல்லுது, பழுத்த மரம் தான் வந்து கல்லடி படுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி எல்லாருக்கும் பொறாமை, அதனால் அப்படி பேசுவாங்க, புரியுதுங்களா? அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கூடாது. நம்மளுடைய மோட்டிவ் என்ன, எலெக்ஷனை அடித்து தூக்குறோம், அவ்வளோதான். வின் பண்ணுறோம், நல்ல பெருவாரான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுறோம். கண்டிப்பாக ஆட்சி அமைக்கிறோம். திராவிட மாடல் 2.0 கண்டிப்பாக அமையும். நன்றி நன்றி நன்றி. நல்லா தான் பேசினார். என்ன சொன்னார் கமல்? ஓட்டு போடும்போது ஃபஸ்ட்டு முதல் சின்னம் உதயசூரியன் பிடிச்சது. உதயசூரியன் போடுறோம். எதனால் உதயசூரியன்? நல்ல ஆட்சி அமையணும், மக்கள் நல்லது நடக்கணும். அது இதுக்கு முன்னாடி அவங்க ஆட்சி தான் இருந்தது. அவங்க ஆட்சி தான் இருந்தது, தொடரட்டும். இப்போ வந்து தமிழ்நாடு உரிமையாக யாரும் பேசலை. உரிமையாக எடப்பாடி தான் இல்லை, மேலெடுத்து நம்பியிருக்காரு. தமிழ்நாட்டை நம்பி இல்லை. தமிழ்நாட்டில் அவர் ஆளுமை கிடையாது எடப்பாடிக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஆளுமையை கொண்டு வந்தால் தமிழ்நாட்டு அந்த காலத்துலேருந்து ஒதுக்கப்பட்ட ஏரியா மாரி இருக்குது. இந்தியா பாட்டில் ஒதுக்கப்பட்ட ஏரியா, அதுக்கு உரிமைகள் எதுவுமே கிடைக்கிறது இல்லை. அது வந்து உரிமை தமிழ் என்று அது குழந்தை அரசியல். அரசியல் இதுன்னா தெரியாது. குழந்தை அது கூட்டம், நடிகர் ரசிக்கிறது கூட்டமாக இருக்குது, கேப்டனோட வராத கூட்டமாக இது. அது குழந்தை அரசியல். குழந்தை பிகில் ஊதுனா குழந்தைங்க தான் பிகில் ஊதும். அதுதான் அதானா? இப்போ கேப்டன் உங்கள் கூட தாங்கிறாரு. கேப்டன் எங்கள் கூட தான் இருக்கு. நாங்கள் வெற்றி இடத்துல தான் நிற்கிறோம். அது தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கணும். தமிழ்நாடு உரிமையை தோக்கக்கூடாது. அது புதுசாக வந்திருக்காரு. இந்த தடவை மது ஒழிச்சிருவாங்க. மது யார் ஒழிச்சிருக்காங்க? இல்லை
மது வந்து இல்லை 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 மக்கள் வேணாங்கிறாங்க. இல்லை இல்லை நான் வந்து விஜய் மண்டம் வந்து அவிச்சிருவாங்க. ஒழிக்க மாட்டாருங்களா? அவருக்கு என்ன தெரியும் அரசியலை பற்றி? நடிக்க தெரியும், நடித்து பெரியாளாக ஹை ஸ்டாராக வர முடியும். அரசியல் நுணுக்குன்னு நான் தெரியணும். கொஞ்ச நாள் இதுக்கு கரெக்டாக பேஸ் பண்ண முடியல. இறங்கி இன்னும் அரசியல் வந்திருக்காரு. அவர் பர்சன்டேஜ் வாங்கிட்டு கேப்டன் மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தால் வர முடியும். நான் ஸ்ட்ரைட்டாக லைனில் பறப்பேன்னா பறக்க முடியும். நடிகரா நல்லா பார்க்குறீங்க நீங்கள்? நடிகரை ரசிப்பேன். இந்த வீடியோ போடலாம்ல? கண்டிப்பாக போடுங்க, அதை போய் அச்சமே இல்லை. பயம்லாம் கேப்டனுக்கு பயமே இல்லை. ரொம்ப பிடிக்கும் கேப்டன். விஜய் உண்மையாக பேச ஜில்லா பேச தெரியுமா? அவர் வந்து அந்த இதில் இருந்தார், அப்போ பண்ணார். அவர் மாரி வந்து இவர் என்னன்னா இவர் உடனே வந்து அந்த ஸ்டெப்பு பை ஸ்டெப்பு வந்து வரணும். உடனே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தாங்கன்னா அது வந்து ரொம்ப. ஆனால் அவரு நம்ம விஜயகாந்த் மாரி, நீங்கள் தாங்க சொல்லலாம் அந்த வார்த்தையில். நான் சொல்றேன். விஜயகாந்த் மாரி இவர் உடனே வந்து நம்ம அந்த ஏரி நோன்னு பார்க்குறாரு. விஜயகாந்த் அப்படி வரல. அப்படி இல்லை, அவர் எல்லாமே பண்ணிட்டு பாரு. ஜெயலலிதா கலைஞர் 2 பேரும் நின்று ஒட்டியா சிங்கம் மாதிரி வந்து மக்களுக்கு நல்லது செய்வோம். இந்த குறை அந்த குறைய சொல்லி இது செஞ்சால் இந்த குறை இது செய்யணும், மக்களுக்கு தேவை, இது வறுமை, இது அது ப்ரோக்ராம். நேற்று தான் இவ்வளோ செய்கிறேன், இவ்வளோ கொடுக்குறேன், நிதி தரேன், நேற்று தான் சொன்னார். நேற்று தான் அறிவிச்சிருக்காரு. உதயசூரியன். உதயசூரியன்கா? யாரோட கட்சி உதயசூரியன்? டிஎம்கே. டிஎம்கேவா? டிஎம்கே தான் உங்கள் ஓட்டு. வீட்டில் இருக்கிறீங்க எல்லாரும் ஓட்டும்? ஆமாம். எங்கள் அப்பா அம்மா. அப்பா அம்மா. ஓகே, எதனால் டிஎம்கே? நல்லது பண்ணுறாங்க. நல்லது பண்ணுறாங்களா? ஓகே, அதனால். கமல் சார் பார்த்தீங்களா? எப்படி இருந்தார்? நல்லா இருந்து. நல்லா இருந்தாரா? என்ன சொன்னார்? நல்லது சொன்னார். நல்லது சொன்னாரா? ஓகே. வேறு ஏதாவது சொல்லணுமா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்க? எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிவி கேக்கு தான் போடுவாங்க. டிவி கேக்கு தானா? நீங்கள் இப்போ பேசி கன்வின்ஸ் பண்ண வேண்டியதானே? என்ன சொல்கிறாங்க? நீங்கள் இப்போ போய் டிஎம் கேக் போடணும் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் டிஎம் கேக்கெல்லாம் போட மாட்டோம், டிவி கேக் தான் போடுவோம் சொல்கிறாங்களா? அப்புறம் நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் எதுவுமே சொல்லணும். என்ன சொல்ல முடியும்? ஹலோ, வணக்கம். கமல் வந்து பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். சொல்லுங்க, யார் வந்தாங்க? நம்ம உலக நாயகன் கமல் சார் வந்தாங்க, எல்லாருமே பார்த்தோம். என்ன சொன்னாருங்க? அதான் மக்களுக்கு வந்து என்னென்ன நல்ல திட்டங்கள் இருக்குது, நம்ம இந்த ஆட்சியில் வந்து எப்படி நடந்துகிட்ருக்கு, அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை அவங்களுக்கு கரெக்டாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து திரும்பவும் மீண்டும் வந்து இவங்க டிஎம்கே தான் வருவாங்க. கண்டிப்பாக உதயசூரியனுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ 100%க்கு மேலே வாய்ப்பு இருக்குது. நான் என்னை கேட்டால் அதான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம். எப்படி வாய்ப்பு இருக்குங்க? எப்படி வாய்ப்பு இருக்குன்னா, இப்போ வந்து அந்த நல்ல திட்டங்கள்லாம் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு, அது செஞ்சிட்ருக்காங்க. இனியும் வந்து அதை கண்டினியூ பண்ணுவாங்க. இன்னும் வந்து இப்போ செஞ்சதை விட அதிகமாக செய்ய எல்லாமே வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி மக்களுக்கு வந்து இப்போ நம்ம என்ன சொல்ல வரோன்னா, நல்லது செய்கிற அரசு எதுவோ அதுதான் நம்மளுக்கு வேணும். அவங்க அந்த ஆட்சியை இந்த ஆட்சியை குறை சொல்கிறது அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. மக்களுக்கு நல்ல திட்டங்கள் போய் சேருதா, ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சேரணும். ஒரு வீடு கூட விடாமல் சேரணும். கூப்பன் வந்து கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் வரலைங்க சார், ஆனால் வந்துடும் கண்டிப்பாக. அவங்க அறிவித்தது எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி மகளிர் இதுவும் நான் வாங்கிட்டு தான் இருக்கோம். தேங்க்யூ சார். ஓட்டு பிரிப்பாங்க தான், அதாவது சின்ன பசங்க இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து ஜென்ரேஷனுக்கு வந்து தெரியல அவ்வளோவா. ஸோ அவங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் அனுபவம் கிடைச்சாதான் அதோடைய உண்மை என்னன்னு புரியும். எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம சொல்கிறோம். அதனால கட்டாயம் இவங்க தான் சூரியன் அவங்க தான் வருவாங்க கண்டிப்பாக. என்னுடைய ஓட்டு கண்டிப்பாக உதயசூரியன், கார்த்திக் மோகன், வில்லிவாக்கம் பகுதி. தேங்க்யூ.